எல்லோருமே இன்டர்வியூ முடித்து காத்திருந்தனர். இவள் மட்டும் பாக்கி. வியர்த்து விறுவிறுத்து உள்ளே நுழைந்தாள் உமா. இன்டர்வியூ முடிந்து விட்டது. செலெக்ஷன் மட்டும்தான் பாக்கி. டைமுக்கு வர முடியாத உன்னால வேலைக்கு எப்படி கரெக்டாக வர முடியும் என்றார் டாக்டரில் ஒருவர். ஸ்டாப்பிங்கில் ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஃபிட்ஸ் வந்துடுச்சு. அந்த அம்மாவுக்கு முதலுதவி செய்து இதே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வர்றேன், அதனால தான் லேட்டு என்றாள் உமா. அப்போது காஃபி ட்ரேயுடன் வந்த ஒரு பெண்ணை பார்த்து அதிர்ந்தாள் உமா. அவள் ஃபிட்ஸ் வந்து உமாவினால் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட அதே பெண். இவங்க இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் தான். ஸ்வீப்பராக வேலை பார்க்குறாங்க. இன்டர்வியூக்கு வந்த ஒவ்வொரு பொண்களையும் ஒவ்வொரு விதமாக டெஸ்ட் பண்ணினோம். எல்லோருமே நோயாளிக்கு உதவி செய்கிறத ஒரு வேலையாக தான் நினச்சி செயல்பட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் கடமையும் மனிதநேயமும் கலந்த சேவையாக நினச்சி செயல்பட்டு இந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க. அதனால் நர்ஸு போஸ்ட்டுக்கு உங்களையே அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. பெஸ்ட் ஆஃப் லக் என்றார் தலைமை டாக்டர். உமா ஆனந்த அதிர்ச்சியில் சம்பித்து நின்றாள்.